அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சோ அதுக்கப்புறம் தான் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சித்தி வந்து அந்த டைம் வீடு தேடிட்டு இருக்கும் பொழுது எங்க மாமா வந்து இந்த வீடு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. யாருமே வர மாட்டாங்கன்னு சொல்லி தங்கச்சி கிட்ட கொடுத்துட்டாங்க. சோ நான் அப்புறம் அம்மா கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு எப்படி நீங்க எங்களை அனுப்புனீங்க அப்படின்னு. அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொன்னாங்க, ஆக்சுவலி அன்னைக்கு தங்க ஃபர்ஸ்ட் தங்கும் போது எனக்கு எல்லா ஸ்டோரியும் தெரியும், பட் சித்திக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு தான் நான் உங்களை தங்க சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா கேப்ல உங்களை எப்படி மாட்டி விட்டாங்க பாத்தீங்களா? ஆமா. சோ அம்மா கிட்ட நீங்க பார்த்து தான் பழகணும். ஆமா, டேஞ்சரஸ் லேடி. ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே வேணாம், இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு, நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்றதுக்கு நாங்க மார்னிங் போறோம். 2 weeks அங்க இருந்திருப்பாங்க. அப்படி இப்படின்னு சரி தங்கலாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். எங்க சித்தி திரும்ப அங்க தங்குறத விட எங்க வீட்டுல தான் இருந்தாங்க அந்த 2 weeksமே. சோ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டு எங்க வீட்டை விட்டு நம்ம வெளியாயிரலாம்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் கூட்டிட்டு போனாங்க பேக் பண்றதுக்கு. சோ சித்தி வந்து என்ன பண்றாங்க, பயம் இருந்துச்சு பட் போனேன். சித்தி வந்து கூடயே நிக்க சொன்னாங்க. நீங்க சித்திக்கும் பயம் தான், கூடயே நிக்க சொன்னாங்க. அது நீங்க எப்படி பேக் பண்ணாங்கன்னா ஒரு half an hourல நாங்க வீட்டை சுத்தமா பேக் பண்ணிட்டோம் விறுவிறுன்னு கிளம்புறதுக்கு. அண்ட் தென் சித்தப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நைட் வந்து அங்க ஸ்டே பண்ற மாதிரி அங்க ஸ்டே பண்ணாங்க. பிகாஸ் டிவி எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணிருக்காங்க. வந்து உட்காந்து வந்து அதே மாதிரி படம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி மேல வந்து சத்தம் கேட்டிருக்கு, ஏதோ ஒண்ணு சம்திங் யாராச்சும் நடந்து வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கேன். சத்தம் கேட்டோன்னே சித்தப்பாக்கு வந்து தோணிருச்சா, ஓகே இது வந்து அன்னைக்கு நடந்த மாதிரி சம்திங் நம்மளுக்கு எதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டக்குன்னு வந்து ஷட் ஆஃப் ஆச்சு எல்லா லைட்டுமே. இவங்க பார்த்தாங்க, ஓகே நம்ம வந்து பேசாம வீட்டுக்கு போறதே நல்லது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு ஆரம்பிச்சாங்களாம். இவ்வளவுதான் ஸ்டாரி. மறுநாள் போய் எல்லாத்தையும் திருப்பியும் வந்தாரா? மார்னிங் போயிட்டு சிவலிங்கம் இல்ல அன்னைக்கு நைட்டு வந்துட்டாரு. வந்து சரியான காட்சி அவருக்கு. ஸோ மார்னிங் போயிட்டு வெறும் அந்த டிவியும் சிவலிங்கம் எடுத்துட்டு வந்துட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்ப இந்த வீட்டுல யாருதான் இருக்கா? யாரும் இப்ப வந்து இந்த வீடு அதுக்கப்புறம் எங்களுக்கு கான்டாக்டே இல்ல. இப்ப யாரு இருக்கா, அந்த மாமா அந்த வீடு வித்துட்டாங்க அந்த டைம்லயே. சோ நாங்க வந்து எங்களுக்கு அந்த கான்டாக்ட் இல்ல அந்த வீட்டுக்கும் எங்களுக்கும். பட் அந்த சின்ன வயசுல நடந்தது மட்டும் அந்த ஃபீல், அந்த பேபி அழுந்ததுதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பயமா இருந்த ஒரு சீன். அது பேபி எப்படி அழுந்துச்சுன்னா, நம்ம பேபி கையில டோர கேட்க மட்டும் தான் நிக்க முடியும். நீங்க வெளியானீங்கன்னா அழுகும், உள்ளுக்கு வந்தா ஸ்டாப் ஆயிரும், வெளியாடினா அழுகும், உள்ளுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். அந்த மாதிரி சத்தியமா வியர்டா. அந்த மரத்துல அம்மா அந்த ஸ்டோரி சொல்லும் போதுதான் அப்ப அக்கா வந்து இந்த மாதிரி பார்த்து சொன்னோடனே எங்களுக்கு அப்பதான் தோணுச்சு, ஓ அப்ப அந்த அங்கிள் வந்து சொன்னார்ல, ஓ இதுதானோ அப்படின்னு. பட் ஹோப்ஃபுல்லி எங்களுக்கு எதுவும் அந்த பேபி ட்ரை பண்ண இந்த வியர்டான திங் மட்டும்தான். பட் எங்களுக்கு எதுவுமே நடக்கல. அது வரைக்கும் எங்களுக்கு ஹாப்பி தான். இவ்வளவோ நடந்திருக்குன்னு தெரிஞ்சு 2 பச்சை பிள்ளைங்கள அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்களா? ஆமா, அது கேட்டோம். நாங்க அப்பப்போ கேட்போம், நீங்க என்ன டக்குருக்கு எங்களை அனுப்புனீங்க அப்படின்னு. இல்ல அந்த அங்கிள் வந்து கட்டிட்டாரு சொன்னாங்க, அதனாலதான். கொஞ்சம் பார்த்துதான் நீங்க பழகணும். ஆமா, இல்ல அது இல்லாம அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே நம்ம எல்லாம் நல்லா தானே தங்கணும், நல்லா தானே தூங்குனீங்க. சோ எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, ஓகே இங்க ஒன்னும் இல்ல, அவர் சொன்ன மாதிரி எதுவும் இல்ல, சோ சேஃப் தான் அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆறுதல் படிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஆமா ஆமா. ஆல்ரைட், எனிவே இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ கீர்த்தி. தேங்க்யூ அக்கா.